ஹலோ கணேஷ், முத்து விட்ட குத்து ஒரு அருமையான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு நல்ல கதையை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைய காலகட்டத்திலே தாத்தா பேரனுடைய உறவு அவ்வளவு நன்றாக இல்லை. பொதுவாக பேரன்களுக்கும் பேத்திகளுக்கும் தாத்தா பாட்டிகளை பற்றி அக்கறையே கிடையாது. அதெல்லாம் உங்களுடைய குறையாக இருக்கும். ஒன்று சொன்னீர்கள், ஊரிலே 5 பவுன் நகைக்காக பேரன் பாட்டியுடைய கழுத்தை அறுத்ததாக கூட சொன்னீர்கள். அதுபோல் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே குழந்தைகளின் ப்ராஜெக்டுக்காக தாத்தா கொடுத்த அந்த ஒத்துழைப்பு மிகவும் அற்புதம். நல்ல முறையிலே கதை இருந்தது. அதிலும் அந்த ரத்தம் வந்ததுக்கான காரணம் வெற்றிலை போட்டு வாயிலை வைத்து அது ரத்தமாக மாற்றியது. எல்லாமே ஒரு அது நாடகம் என்றாலும் கூட அது நாடகமல்லாமல் அது உண்மையிலேயே நடந்தது போன்ற ஒரு பாவனையை உண்டாக்கி கதையை நல்ல முறையில் முடித்திருக்கிறீர்கள். நான் கூட முதல் பாகத்தை படிக்கும்போது கேட்கும்போது ஏது இப்படி இப்படி கூட சண்டை நடக்குமா என்று யோசித்தேன். அது ஒரு டிராமா என்று அந்த 2வது பாட்டிலே தெரிந்தது தான் எனக்கு. ஆஹா, எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல கருத்தை கணேஷ் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைத்து கொண்டேன். நான் நினைத்தது போலவே பின் குறிப்பிலும் நீங்கள் அதை சொல்லியிருக்கிறீர்கள். இப்படித்தான் ஒரு எழுத்தாளர் ஒரு கதையை சொல்ல வேண்டும். கேட்பவர்களுக்கு இது என்னடா கதை என்று இருக்க வேண்டும். கேட்ட பிறகு ஆஹா, இதுவல்லவா கதை என்று நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கதையை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய கற்பனை திறன் வாழ்க வளர்க என்று வாழ்த்துகின்றேன். அன்பு நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ். அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த நம்ம கதை முத்து விட்ட குத்து அப்படிங்கிறத பெரிய எழுத்தாளர் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலாக கதைகளை எழுதி குவித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 1600 நாவல்களை எழுதியவர். இவர் ஒரு சஸ்பென்ஸ் கிங். மேல்நாட்டில் ஹிச்காக் மாதிரி தமிழ்நாட்டில் ஐயா ராஜேஷ்குமார் அவர்கள் அவ்வளவு பிரபலமான எழுத்தாளர். முத்து விட்ட குத்து அப்படிங்கிற என்னுடைய கதையை கேட்டுவிட்டு ஒரு விமர்சனம் கொடுத்திருக்கிறார். அத உங்கள் பார்வைக்கும் காதுக்கும் கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆகவே கதையை கேட்ட திரு ராஜேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்போ நம்ம இந்த புது கதைக்கு போலாம். ஓகே. பொத்துன்னு மயங்கி விழுந்தான். ஏன் மயங்கி விழுந்தான் இது தெரிய வேண்டாமா உங்களுக்கு? கண்டிப்பா தெரியணும். கடைசி 4 லைனை படிச்சுட்டு அதுக்கப்புறமாக மாது ஏன் மயங்கி விழுந்தான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓகேயா? அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்து விட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. ஓகேயா? கதையோட டைட்டில் மாது ஏன் மயங்கி விழுந்தான். நல்லா கேட்டுங்க, மாது ஏன் மயங்கி விழுந்தான். நம்ம மாதுவுக்கு 74 வயசு. அவனுடைய மனைவி, அருமையான மனைவி, அவ பேரு விஜயா. மாதுவும் விஜயாவும் ஆதர்ஷ தம்பதிகள்னு எல்லாரும் நினைக்கணும்னு சொல்லிட்டு பாவம் விஜயா நடியோ நடிப்ப. ஆனா மாது கொஞ்சம் ஓப்பனா பேசுற டைப்பு. அதனால வரவங்களுக்கெல்லாம் நல்லா பளிச்சுன்னு புரிஞ்சு போயிடும். இவங்க நிச்சயமாக மேட் ஃபார் ஈச் அதர் இல்லை அப்படின்னு புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி அவங்க பத்மஸ்ரீ இல்லைனாக்க ஊர்வசி பட்டம் வாங்குற மாதிரி நடிக்கிறதுனால ஒரு மாதிரி சரி, ஒருவேளை 2 பேரும் ரொம்ப ஒத்துமையோ அப்படின்னு நினைச்சாலும் நினைப்பாங்க. பாவம் அப்பாவிகள். கொஞ்சம் புச்சாலியா இருந்தா புரிஞ்சுருவாங்க. அடே, இவங்க எலியும் பூனையும் தானா
அப்படின்னுட்டு. அப்படிப்பட்ட இவங்களுக்கு யாரும் இல்லைன்னா விஜயாவுக்கு குஷி தான். டெய்லி ஒரு ட்ராமா தான். ஏதாவது ஒரு வார்த்தை கிடைச்சா போதும், அதை பிடிச்சிக்கிட்டு ஒரு அரை நாள் ட்ராமா போடுவேன். மூஞ்சியை தூக்கி வச்சுப்பேன். புருஷனை என்னெல்லாம் வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ அந்தந்த வார்த்தைகள்லாம் சொல்லி காயப்படுத்தி அப்புறமா ஓடு விக்கி விக்கி எழுவேன். மூஞ்சியெல்லாம் 8 கோணல் ஆகி என்னாச்சு அப்படின்னா அவள் வருத்தப்பட்டாலும், அவளை புருஷன் ஹர்ட் பண்ணிட்டானோ, அவள் வாழ்க்கையே வீணா போச்சான், அப்படி இப்படின்னு கதறி அவங்க 2 குழந்தைகள் எப்பாவது விசிட் பண்ணாங்கன்னா இதை பார்த்துட்டு, ஐயோ நம்ம தாயார் எப்படி ஒருத்தன் குடும்பப்படுத்துறானே, இந்த மாது இப்படி குடும்பப்படுத்துறானேன்னு சொல்லி அவன் மாதுவா புலம்பிட்டு கிடப்பான். கேட்காத வார்த்தை இல்லை, பார்க்காத காட்சி இல்லை. நான் படுற அவஸ்தை இந்த தெருவில் ஒரு நாய் கூட படாதுங்கிற மாதிரி அவன் கவலைப்படுவான், அவஸ்தைப்படுவான். என்னடா பண்றதுன்னு சொல்லி புரியாம வாழ்க்கையில இவ்வளவு வயசாகி இப்படி ஒரு கஷ்டமா, ஏருக்கு மாறா பொண்டாட்டி இருக்காளே அப்படின்னுட்டு அவளுக்கு சகிக்க முடியாம ஒருத்தன் வந்து சேர்ந்தான வாழ்க்கையில. இப்படி ஒருத்தன் என்னத்தையாவது உளரை கொட்டிக்கிட்டு தேனா பீனா தெந்திரி பீனா அலைஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே குடும்பத்துக்கு பண்ணலையே, ஒண்ணுமே குடும்பத்துக்கு பண்ணலையே, ஒண்ணுமே குடும்பத்துக்கு பண்ணலையே, என்ன புலம்பி தீர்த்து நீ என்ன பண்ண எனக்கு, நீ என்ன பண்ண எனக்குன்னு அந்த 8 குரல்ல கேட்கிற போது பாதுவுக்கு நாக்க பிடிக்கிட்டு சாகிற போல இருக்காது. அந்த நாக்கால திருப்பி 4 கேள்வி கேட்பான். உனக்கு நான் என்ன பண்ணேன்னு கேட்குறியே, நீ எனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லு பார்க்கலான்னுட்டு. அவ்வளவுதான், சண்டை முத்திரும். ஆனா ஒரு விஷயம், வாங்கோ போங்கோன்னு அவன் சொல்ற போது இவனுக்கு ஆச்சரியமா இருக்கும். இவ்வளவு திட்டுறா, ஆனா ஏன் வாங்கோ போங்கோ, ஏன்டா வாடா போடா அப்படின்னு சொல்ல மாட்டாளா? அதாவது கோபத்தில் ஐயோ நான் போனாதான் உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லலாம். போங்கோ உனப்புறம் நன்னா பூவும் பொட்டுமா நான் இருப்பேன், இது எப்படி அப்படின்ட்டு ஆச்சரியப்பட நிறைய வச்சுப்பேன், நிறைய குங்குமம் வச்சுப்பேன், நிறைய பூ வச்சுப்பேன். இப்போ யாராவது வச்சுக்கிறத தடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா, போறோம் நீங்களும் உங்க பேச்சும் எனக்கு பார்த்தாலே பிடிக்கல அப்படின்லாம் சொல்லி, அதாவது பட்டவர்த்தனமாக 2 பேரும் போடுற சண்டை பயங்கரமா இருக்கும். ஒரு நாளைக்கு காலையில அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு பசியில் உட்காந்துருக்கிற போது ஏதோ சாதாரணமா என்னவோ சொல்ல போக, ஆமா நீ என்ன பண்ண இந்த குடும்பத்துக்கு, இன்னும் ரொம்ப கடுப்பாயிட்டான். இதனடா அது பெரிய அவஸ்தையா இருக்கு அப்படின்னுட்டு கையை விட்டு விட்டு போய் கழுவிட்டு தின்னுட்டு போங்க அப்படின்னு. தின்னுட்டு போறதா, மூஞ்சியை பார்த்தாலே திங்கிறதுக்கு தோணல அப்படின்னு கம்ப்யூட்டர் போய் உட்காந்தான். உட்காந்து தான் இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற போது அவளுக்கு பிளாக் ஆயிடுச்சு. ஐயோ ஒருவேளை பொண்டாட்டி சொல்றது நியாயம் தானா அப்படின்னு மனசாட்சி கேட்க, இல்ல 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 அப்படின்னு ஒருத்த. அப்பத்தான் மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சது. என்னென்ன செஞ்சிருக்கோம் இந்த குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கிற போது, இந்த 30-40 வருஷம் அமெரிக்கா வாழ்க்கையில யார் வந்தாலும் இவன் தான் போய் கூட்டிக்கிட்டு வரணும் ஏர்போர்ட்ல இருந்து. அப்படியாக மாசத்துக்கு ஒரு 15-20 ட்ரிப்பு. ஒரு 40-50 வருஷத்துல எவ்வளவு ட்ரிப் ஆச்சுன்னு பாக்குறான். ஆஹா, ஒரு 15 ட்ரிப் மாசத்துக்கு ஆவரேஜா போயிருந்தாலும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 15 × 12 எவ்வளவு அப்படின்னுட்டு 170 ட்ரிப் 180 ட்ரிப் ஆச்சு. 30 வருஷம் எவ்வளவு தடவை போயிருப்போம் அப்படிலாம் கணக்கு பார்த்து, இவ்வளவு தடவை கணக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னு, அதாவது அக்கௌண்ட்ல இதுக்கு செலவழிச்சது அதுக்கு செலவழிச்சதுங்கிற மாதிரி குடும்பத்துக்காக நான் இதை செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சான். அடுத்தது இவ்வளவு வருஷமா அந்த திங்கக்கிழமையோ இல்லைன்னா புதன்கிழமையோ குப்பையை வைக்கிறது உன் பொறுப்பு, எங்க குப்பையை வச்சியா குப்பையை வச்சியா அப்படின்னு சொல்ற போது, ஆஹா குப்பையை வச்சிருக்கோமே இவ்வளவு வருஷமா அப்படின்னு 30-35 வருஷத்துக்கு குப்பையை எவ்வளவு நாள் தொப்பையை போட்டு குறிஞ்சி கிழிஞ்சு எடுத்து வச்சான் அப்படிங்கிற அந்த கணக்கை பார்த்து அதுக்கு ஒரு இதை போட்டு 2300 தடவை அதை போட்டான். இந்த மாதிரி ஒன்னொன்னும் போட்டு 2 நாயை வளர்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாய்க்கு என்னைக்காவது நீ அதை பண்ணிருக்கிய அதை பண்ணி கேட்ட உடனே, ஐயோ எத்தனை தடவை அதை கொண்டு போயிட்டு அந்த பெட்டுதலை விட்டுட்டு பாவம் அது கதற போது பார்த்துக்கிட்டு ஐயோ பாவன்ட்டு கொஞ்சம் தள்ளி மரவா நின்று அது முடிஞ்ச உடனே ஓடி போய் அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டுற போது அது படுற சந்தோஷத்தை இவனும் அனுபவிச்சு இவன் அதை விட சந்தோஷப்பட்டு இருப்பானே, அதை நினைச்சு பார்த்து, ஆஹா நாயை கொண்டாச்சான்னு அந்த பேய் கேட்க, நாய் வந்துருத்துன்னு இவன் சொல்ல, நாயும் தகப்பனுமாக புரண்டு அங்க ஜாலியா இருக்க. இந்த மாதிரி அதுக்கு அடுத்ததாக வேற அடுப்புல எண்ணெயை போட்டு கடுகு வாங்கிட்டு ஓடி போய், ஒரு கடுகு வாங்க கூட துப்பு இல்லையா உனக்குன்னு கத்த, உடனே கார் எடுத்துட்டு ஓடி போய் ஒரு கடுகு வாங்கிட்டு வருது. அதே இடத்துல கடுகு மட்டும் வாங்கிட்டு இருந்தா எப்படி,
உளுத்தம்பருப்பை யார் உங்க தாத்தாவா வாங்கிடுவா அப்படின்னு கேட்கிற போது, ஆகா என்ன ஸ்பஷ்டமா அழகா வசனம் பேசுறா, இவன் மட்டும் டிராமாலையும் சினிமாவில் நடிச்சா வசனங்கள் பட்டு பட்டுன்னு அழகா வருமே அப்படி நம்ம ஆச்சரியப்பட, அந்த நேரத்தில் யாராவது விசிட்டர்ஸ் வந்துட்டாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி அப்படியே அன்பும் பண்பும் அறிவும் பொங்கி அவ்வளோ சாஃப்டா, வாங்கோ வாங்கோ நாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஒரு போடு போனோன்னு இவன் மயங்கி கட்டின்னு கீழே விழுவான். ஆனா முக்கியமான காரணம் இந்த கதையோட டைட்டில் என்ன, மாது ஏன் மயங்கி விழுந்தான் அப்படிங்கிறத டைட்டில். அதனால இப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்டிங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பாருங்க பலவிதமான கேள்விகள் வரும். அப்புறம் வேற என்ன, குழந்தைகளுக்காக என்ன பண்ணீங்க நீங்க, குழந்தைகள் கிராஜுவேஷனுக்கு அதை அரேஞ்ச் பண்ணீங்களா இதை அரேஞ்ச் பண்ணீங்களா, கேக் வாங்கிட்டு சொன்னா கேக் வாங்கிட்டு வரல, சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்களேன்ட்டு கேட்க வாங்கலன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆரம்பிச்சிருவா. இது என்னடா இது, என்னைக்கோ கிராஜுவேஷன் ஆகி முடிஞ்சு அதுங்க வேலையில் இருக்கு, இப்போ போய் கேட்க வாங்கினியா பார்க்க வாங்கினியாங்கிறாள். என்ன சரி இந்த வயசுல எனக்கு பொட்டுக்க பார்க்காத வாங்கிட்டு வா அப்படின்னு உடனே கேக்கு பார்க்கற காதில் விழுந்த உடனே அதை வாங்கிட்டு வந்துடுவா. என்னடா வம்பா போச்சு அப்படின்னு மாது பேய் மொழி சாதாரணமாகவே முழிப்பான். இப்போ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குற போது பேய் மொழி முழிச்சு என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் இப்படி மாட்டின்னு முழிக்கிறோமே அப்படின்னு காசிக்கு போகும் சன்னியாசி மாதிரி போயிடலாம் நினைப்பானே தவிர போகவும் முடியாது. ஏன்னா உடம்புல பல வியாதிகள், அந்த வியாதிகளை வச்சுக்கிட்டு எங்கே போவான் அவன். அதை நல்ல அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இந்த கடை எங்கேயும் போகாது, இங்கேயே தான் கடந்து கழியும், நம்ம தான் கதி அதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த சதி பண்ணாத சதி கிடையாது, சாதாரண சதி இல்லைங்க, பயங்கர சதிகள். இப்படிலாம் போக போக சண்டை மண்டை உடைய அதை பண்ண இதை பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-18 எழுதிட்டான். இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு. ஆனா கேட்டா ஒரு கேள்வி எல்லாத்தையும் தூக்கி விட்டுறிஞ்சு பாரு, இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பாருன்னு தூக்கி விட்டுறீன்னா ஒன்று இது ஏர்போர்ட்டுக்கு போனது கணக்கில் விடுது, உங்களுக்கு மூளையே கிடையாது. சொல்லு, இது 3300வது தடவையா சொல்றேன் எனக்கு மூளை கிடையாது, புருஷனுக்கு மூளை கிடையாதுன்னு சொல்றியே, உனக்கு இருக்கா, எனக்கு இருக்கு, அதனாலதான் நான் வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தின்னு ஆரம்பிச்சிடும். ஐயோ அந்த ராமாயணம் ஆரம்பிச்சிட்டாளேன்னு சொல்லிட்டு அடுத்தது நாயும் தாயும் அப்படிங்கிறத பாரு, எவ்வளவு தடவை நாய்க்கு நான் சிசுஷன் பண்ணிருக்கேன், நாய் என் மேலதான் உயிரை வச்சிருந்தது, உன்னை விட அதிகமா என்னத்தான் பிடிக்கும் அதுக்கு, ஏன்னா உங்க மூஞ்சியே நாய் மாதிரி இருக்கிறதுனால உங்களை பிடிக்கும் அதுக்குன்னு சொல்ல, ஐயோ அப்படின்ட்டு கட்டில்ல நாய் என் பக்கத்துல தான் படுக்கும், ஆமா நாய் தான் உங்க கூட படுக்கும், வேற யாரு படுப்பான்னு கேட்க ஷாக்குடு மாது. என்னடா இது, எதை சொன்னாலும் வெளியில இருந்த அம்பு புறப்படுற மாதிரி பதில் டான்னு வருதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு யோசிச்சு கடைசியில ஒன்று போட்டான் ஒரு போடு. இந்த மாதிரி இந்த இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டை பார்த்தியா, 15-18 விஷயங்கள் இந்த குடும்பத்துக்காக எத்தனை வருஷமா செஞ்சிருக்கேன், செஞ்சு 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 அழுத்து போய் என்னுடைய பரம்பரை சொத்தெல்லாம் விற்று அமெரிக்காவுக்கு செட்டில் ஆகி எல்லாம் பண்ணியிருக்கு, நீ என்ன பார்த்து என்ன பண்றேன்னு கேட்குற. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 2 குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு கொடுத்துருக்கேனே, அதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்னு கேட்க பதில் வந்தது அவனோட மனைவிட்டு இருந்து. என்னது நீங்க கொடுத்தாளா, ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரன் இன்னொன்னு எழுத்த வீட்டுக்காரன்னு போட்டா ஒரு போடு. இப்ப புரியுறதா மாது ஏன் மயங்கி விழுந்தான்னு. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். ராட்டன் கேட் ராட்டன் லைஃப் வாழ்பவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.